ஒரு பெரிய ஆலமரத்தில் நிறைய சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. அந்த குருவி கூட்டத்தின் தலைவன் மிகவும் பலசாலியும் தைரியமானவனும் ஆகும். அவன் தனது கூட்டத்தை மற்ற பறவைகளிடமிருந்து பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருந்தான். அதே மரத்தின் பெரிய பொந்தில் ஒரு ஆந்தை வாழ்ந்து வந்தது. ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாததால் அது அமைதியாக உறங்கும். இரவானால் சிட்டுக்குருவிகளின் கூடுகளை பார்த்தவாறு வேட்டையாட புறப்படும். சில சமயங்களில் அது கூட்டத்தில் உள்ள பலவீனமான அல்லது வயதான குருவிகளை வேட்டையாடிவிடும். இதனைக் கண்ட சிட்டுக்குருவிகளின் தலைவன் ஆந்தையை எச்சரித்தது. நீ எங்கள் கூட்டத்தின் அமைதியை கெடுக்கிறாய். இது எங்களின் வசிப்பிடம். இனிமேல் எங்கள் கூட்டத்திற்கு நீ தீங்கு விளைவித்தால் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னுடன் சண்டையிடுவோம் என்றது. ஆந்தை மிகவும் புத்திசாலித்தனமானது. அது, நான் உங்கள் மீது கோபப்படவில்லை. நீங்கள் பகலில் விழித்திருக்கின்றீர்கள், நான் இரவில் விழித்திருக்கின்றேன். நம் இருவரின் வாழ்க்கை முறையும் வேறு. உங்களுக்கும் எனக்கும் சண்டை வேண்டாம். நான் உங்களை பார்ப்பதே இல்லை என்று உறுதி கூறுகிறேன் என்று சமாதானம் பேசியது. ஆனால் ஆந்தை தன் இரையை எளிதில் விட்டுக் கொடுக்குமா? இல்லை. சில நாட்களுக்குப் பிறகு குருவிகள் வெளியே இரை தேடச் சென்றிருந்த நேரம் பார்த்து ஆந்தை மரப்பொந்திலிருந்து வெளிப்பட்டு சில முட்டைகளையும் குஞ்சுகளையும் கபளீகரம் செய்தது. இதை பார்த்த சிட்டுக்குருவிகள் ஆந்தை மீது மிகுந்த கோபம் கொண்டன. சிட்டுக்குருவிகள் மிகச் சிறியவை, ஆனால் அவை எண்ணிக்கை அதிகம். தலைவன் உத்தரவிட எல்லா குருவிகளும் ஒன்று சேர்ந்து ஆந்தையை தாக்க ஆரம்பித்தன. சிறிய குருவிகள் தங்கள் கூரிய அலகால் ஆந்தையின் கண்களை குறிவைத்தன. ஆந்தைக்கு பகலில் சரியாக கண் தெரியாததாலும் பல குருவிகள் ஒரே சமயத்தில் தாக்கியதாலும் அதனால் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. வலியால் துடித்த ஆந்தை கடைசியில் அந்த மரத்தை விட்டு நிரந்தரமாக பறந்து சென்றுவிட்டது. நீதி. ஒற்றுமையே வலிமை. சிறியவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒன்றாகச் சேர்ந்தால் மிக வலிமையான எதிரியையும் வீழ்த்த முடியும்.